ரயில்வே நியமன ஊழல் விவகாரம் தொடர்பாக முன்னாள் ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சாலிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ரயில்வே முன்னாள் அமைச்சர் பவன்குமார் பன்சாலின் சகோதரி மகன் விஜய் சிங்லா மேற்கு ரயில்வேயின் பொது மேலாளராக இருந்த மகேஷ்குமாருக்கு ரயில்வே வாரிய உறுப்பினர் பதவியை பெற்றுத் தருவதற்காக 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது விஜய் சிங்லாவை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து மகேஷ்குமாரும் கைதானார். இது தொடர்பாக விசாரிப்பதற்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு செவ்வாயன்று பவன்குமார் பன்சால் வரவழைக்கப்பட்டார். அங்கு அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வாரிய உறுப்பினராக மகேஷ்குமார் நியமிக்கப்பட்டதில் பன்சாலின் பங்கு குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்ததாக கூறப்படுகிறது. ஏப்ரல் 16ஆம் தேதி மும்பையில் பன்சால் மகேஷ்குமார் இடையே சந்திப்பு நடந்தது. ரயில்வே வாரிய உறுப்பினராக மகேஷ்குமாரின் நியமனத்தை பன்சால் அப்போது உறுதி செய்ததாகவும் மேற்கு ரயில்வே பொது மேலாளர் பொறுப்பை கூடுதலாக கவனிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் சிபிஐ அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விஜய் சிங்லா கைது செய்யப்பட்டதால் எழுந்த நெருக்கடியை அடுத்து ரயில்வே அமைச்சர் பொறுப்பிலிருந்து பன்சால் ராஜினாமா செய்தார். ரயில்வே நியமன விவகாரத்தில் விஜய் சிங்லா, மகேஷ்குமார் உள்ளிட்ட 9 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.